உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பதிவு தான் இந்த வீடியோல பேச போறோம். விருச்சக ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். அதுபோக ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான். அதே சமயத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளாகப்பட்டது எப்படி இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு? அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில், அதாவது ஏப்ரல் மாதத்தில், விருச்சக ராசிக்காரங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. இப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைஞ்சிட்டாரு. அப்ப 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைஞ்சதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய காரியங்கள், இப்போ வேலை விஷயத்தில் பிரச்சனை, ஒரு வேலையை விட்டுறலாம்ட்டு இருக்கிறோம், ஒரு ஜாப் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அந்த வேலை கிடைக்குமா, இல்லை ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கலாமா, இல்லை ஆரம்பித்த பிஸ்னஸ் இப்போ சரியாக போகலை, இதற்கு எல்லாமே குரு காரணமாக இருந்தாலும், ஏன் குரு காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, குரு தான் ஃபைனான்சியர். பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்ப அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து விட்டால் என்றால் நமக்கு பணத்துல தான் பிரச்சனை வரும். இப்ப அந்த பிரச்சனை தான் உங்களை பிடித்து ஆட்டிட்டு இருக்குது. இப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னு நாம கணித்து பார்த்ததில், செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில் சனியோடு இணைந்து, சூரியனோடையும் இணைந்து, புதனோடையும் இணைந்து உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. செவ்வாய் பகவான்ங்கிறது யாரு? உங்களுடைய ராசிநாதன். அவங்க 5ஆம் இடத்துல பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். அப்ப நாம இன்னைக்கு நாம ஒரு வேலை செய்கிறோம், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை இதுக்கு முன்னாண்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதுல பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் சரியில்லை, இல்லை அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கிளியர் பண்ணி விடுவாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? வேலையாட்கள் பிரச்சனையா, இல்லை பணம் பிரச்சனையா, அதுக்கு ரா மெட்டீரியல் தேவையா அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணி விடுவாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானும் இப்பொழுது புதனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த சூரிய பகவானால் நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பள்ளத்துல விழுந்துட்டீங்க, அந்த பள்ளத்தில் இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான வழியை காட்டும். அப்ப அதே சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துருவாங்க. அங்கே உச்ச பலம்.
அப்போ உங்களுக்கு வந்து அந்த 10ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்ச பலம் அமைந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க, வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க, இப்போ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, ஸ்பெயின், ஜெர்மனு, நார்வே, இத்தாலி, இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம். அப்போ அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அந்த தொழிலில் பேப்பர் போடணும்னு நினைச்சவங்க கண்டிப்பாக அந்த பேப்பர் ஒன்று மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் மாறும். அப்போ அதில் அவங்களுக்கு அந்த வேலையிலேயே ஒரு திருப்தியும் கிடைச்சிரும். அப்போ அதில் ப்ரமோஷனும் கிடைக்கும், அதில் சேலரி உயர்வும் கிடைக்கும். அப்போ இந்த வெளிநாட்டில் உள்ளவர்களாகப்பட்டதை அவங்க சம்பாதிச்சு இந்தியாவுக்கு பணம் அனுப்பிச்சு அவங்க நினைத்த காரியத்தை இந்த பீரியடில் சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அந்த 20ஆம் தேதி வர்றாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், இது எல்லாமே தீர்ந்து ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய தருணம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன் சொல்ற அப்படின்னா இப்போ குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. அந்த சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. இதனால அந்த 2 சுபகிரகங்களுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருவீங்க. அது போக வந்து இப்போ வந்து திருமண வாழ்க்கைக்கு விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு பொண்ணு இருக்குது வரன் பார்க்கலாமா, எனக்கு பையன் இருக்கிறாங்க எனக்கு நான் பொண்ணு பார்க்கலாமா இப்படின்னு நினைச்சால் இந்த பீரியட்ல பாருங்க. ஆனா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அப்போ வந்து நீங்க பார்த்து இது இது நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை, இது தேவை, இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஆனா முடிவு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்க முடிவெடுத்தால் கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்படி அதே சமயம் இல்லைன்னா அந்த குரு பகவான் ஆப்பட்டது ஜூன் மாதம் பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அந்த கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அந்த ராகு பகவான் உங்களுக்கு உடல் பிணிப்பீடைகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னாவே உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பீரியட்ல இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக வண்டி வாகனத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக டிரைவ் பண்றது நல்லது. அதே சமயத்துல நீங்க வந்து ஒரு வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா காடு தோட்டம் வாங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்து வாங்குவது நல்ல விஷயம். அதே சமயத்தில் அந்த ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இதில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தெரிஞ்சு அதை என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவீங்க நீங்கள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல காலம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்ட காலம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி நிதானமாக செல்வதற்கு நல்லா இருக்குது. ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அப்படித்தான். கொஞ்சம் யோசனை செய்து கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி அந்த மாற்றத்தை நீங்க உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணுவது நல்ல விஷயம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு 60% நல்லா இருக்குது, 40% கொஞ்சம் ஸ்லோவாக போய் முயற்சி பண்ணி அப்புறம் சக்ஸஸ் பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து
விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.